வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கி ஃபுட் அண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்ரீவசம் பவனுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணலான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காம்போஸ் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அதில் என்னென்னா மினி டிஃபன் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நான் ஷோ பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து அவங்களோட மீல்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். மெயினான ரீசன் என்னென்னா இவங்க ஒரு 4 காம்போஸ் கொடுத்துட்ருக்காங்க. 90 rupees சொல்லிட்டு மினி மீல்ஸ்னு கொடுக்குறாங்க. 100 rupeesக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. 150 140க்கு வந்து ஸ்பெஷல் மீல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. 200க்கு வந்து நார்த் இந்தியன் தாலி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆல்ரெடி அவர் வந்து ஓனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி வந்துருவோமே, வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட மினி டிஃபன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் சரி, ஸோ அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், குவான்டிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட மீல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். கரெக்டாக இந்த ஸ்ரீவசம் பவன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரன் காலனி வடபழனியில் இருக்குது. ஸோ நான் மேப் கொடுக்குறேன் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குன்றத போய் பார்த்துருவோம். வேறு என்ன, ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. மினி மீல்ஸா? என்னென்ன வரும்? 3 வெரைட்டி ரைஸ் வரும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இன்னொரு சாதம் வெரைட்டி ரைஸ். ஓ, இது வெரைட்டி ரைஸ் மாதிரி சாம்பார் சாதம், கர்ட் ரைஸு, அது இல்லாமல் நமக்கு ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ். லெமனு. ஓகே ஓகே. ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துருவீங்க. சப்பாத்தி ஒரு பீஸ். ஓ ஓகே. இது வந்து 90 rupees கரெக்டாக? இதுதாங்க அவங்களோட மினி மீல்ஸு. சப்பாத்தி. ஓகே. சப்பாத்தி ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. வந்து ஸ்பெஷல் மீல்ஸா? ஸ்பெஷல் மீல்ஸில் அது இல்லாமல் ஒரு குருமா, ஸ்வீட் வந்துடும், டீ பொடி. ஓகே. ஒரு வெரைட்டி ரைஸு. ஓகே, வெரைட்டி ரைஸ் முதல்ல இருந்து. ஓகே வாடே. இது எல்லாமே ரைஸ் மாதிரி வராது? ரைஸ் இல்லைடா இது வெறும் இது மட்டும் சைடிஷ் மட்டும் இருக்கே பார்க்குறேன். ஓகே. ஃபுல் பேக்டாக இருக்குது 140க்கு. இது அன்லிமிட்டட் மாதிரியா இல்லை அன்லிமிட்டட் ரைஸ் தான்? ஓகே. தயிர் சாதம், பொரியல் வந்துடுது. ஓகே. சண்டேனாலும் மோர் குழம்பு. ஓ அந்த மாதிரி சண்டே மாதிரினா. நார்மல் டேஸ்னால் காரக்குழம்பு வரும். ஓகே. அதுக்கப்புறம் சாம்பார். ஓகே. சாம்பார், கூட்டு, ரசம், குருமா, பாயாசம். ஓ பாயாசமா? அடடா, இது எனக்கு வருமா அன்லிமிட்டட் மீல்ஸில்? இது சாம்பார் ரைஸ், வெரைட்டி ரைஸ். ஓகே சூப்பர் ப்ரோ. இது வந்து ஜீரா ரைஸு, வெஜ் பிரியாணி, பட்டர் நானு, அதுக்கப்புறம் கோபி. கரெக்டாக கோபி 65, தால், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, ரைத்தா, அதுக்கப்புறம் மிக்சடு, பன்னீர் பட்டர் மசாலா, டொமேட்டோ பிரெட் போட்ட இதில் டொமேட்டோ சூப்புங்க. இது பிரெட் போட்ட டொமேட்டோ சூப். அவங்களோட ஒரு 2 வெரைட்டிஸ் ஆஃப் காம்போஸ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களோட அன்லிமிட்டட் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு மோர் குழம்பு வச்சிடறாங்க. இது வந்து சண்டே மட்டும்தான். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில், சாட்டர்டேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வத்த குழம்பு மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாயாசம், ரசம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட்டு, சாம்பார், மோர், ரைஸ் வந்து நீங்கள் எத்தனை தடவைனாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிளகா அப்புறம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இது வந்து 159க்கு வந்து ஒரு காம்போ கொடுக்குறாங்க. என்னென்னா ஸோ பட்டர் நான் ஒன்று வந்துடும். அது இல்லாமல் மட்டர் பன்னீர் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வெஜ் பிரிஞ்சி, தட் மீன்ஸ் வெஜ் பிரியாணி கொடுத்துட்றாங்க. இவங்கெல்லாம் வெஜ் பிரியாணி தான் சொல்கிறாங்க, வெஜ் பிரிஞ்சின்னு சொன்னால் தெரியல. ஸோ வெஜ் பிரியாணி தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட இந்த 159 காம்போவை ட்ரை பண்ணிடலாம். உங்களோட மட்டர் பன்னீர் பாருங்கள், நல்ல சஃபிஷியன்ட் குவான்டிட்டியில் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக. நல்லா சின்ன சாப்பாக போட்டிருக்காங்க பன்னீர். ஸோ அவங்களோட பட்டர் நான் செய்யும் போதே பார்த்தேன், சூப்பராக இருந்தது. 2 நான், அதான் ஒரு ஃபுல் நானை வந்து டபுளாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட பட்டர் நான் வித் மட்டர் பன்னீர் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த பன்னீர் வந்து வாயில் போடுறதே தெரியல, கரைஞ்சிருது. அது கூட வந்து இந்த மாதிரி பட்டாணிலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பட்டாணி
ஸோ இதெல்லாம் செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, பட்டாணி இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த காலிஃப்ளவர் உள்ளே வச்சு ஒரு பைட் போயிடலாம். நல்ல ரைஸ் பாருங்கள், செம்ம பெருசு பெருசாக இருக்குது. ட்ரை பண்ணிடலாம். வாசனை தாங்க, அந்த வாசனை டேஸ்ட்டு செம்ம தூக்கலாக இருக்குது, செம்ம ரிச்சாக இருக்குது. அதுதான் மேட்ரு. சாப்பிட்ற டேஸ்ட்டே செம்ம ரிச்சாக இருக்குது. ஒரு ஹை கிளாஸில் போயிட்டு பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டும் பெருசு தான், பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காம்போலாம் அவங்க சூப்பராக கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க. இது வரைக்குமே இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டு ஒரு டிஷ் கூட எனக்கு லெஸ்ஸாகவே தோணலை. எல்லாமே டாப் நாச்சாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட அன்லிமிட்டட் ரைஸ் போயிடலாம். ரைஸை பார்க்கவே பயமாக இருக்குது, வயிறு ஃபுல்லாகிடும் போல். ஃபஸ்ட்டு அவங்களோட ரைஸ் கொஞ்சமாக, கேமரா ஒரு சைடு, ரைஸ் ஒரு சைடு, ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குங்க. சரி, கொஞ்சமாக ரைஸ் போட்டு அவங்களோட சாம்பார் லைட்டாக போட்டு மிக்ஸை போட்டு அவங்களோட பொரியலை உள்ளே வச்சு ஒரு பைட் போயிடலாம். சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிற சாம்பார் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரைஸ் அதோட மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பார் சாப்பிடும், அதான் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சுத்தமாக தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆஹா இறங்கிட்டே இருக்கும் போல். பட் இப்படியும் செய்யலாம் போல், நிறைய இந்த மஞ்சள் தூள்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. எங்கள் கூட கம்பெனி கொடுக்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். ஓ 5th டைமு சஜஷன். ஓகே, அதான் இங்கே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட மோர் குழம்பு இதுக்கு போயிடுவோம். ஸோ நான் மோர் தயிர் சாப்பிட மாட்டேன், உங்களுக்காக இந்த ரிவ்யூக்காக மோர் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குது, புளிப்பாக இருக்குது. பட் நான் மோர் சாப்பிட மாட்டேன், அதனால் இதோட டேஸ்ட் எனக்கு சொல்ல வரல. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். அவங்களோட பாயாசம் இதுதான் அவர்கிட்ட உள்ளே கேட்டேன், பாயாசத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்கன்ட்டு. தேங்காயெல்லாம் போட்டிருக்காங்களா? ஆஹா இறங்கிட்டே இருக்குங்க பாயாசம். தேங்காய் நிறைய போட்டிருக்காங்களா, இறங்கிட்டே இருக்குது. பருப்பு பாயாசம்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட கூட்டு பொரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உள்ளே போட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் போயிடலாம். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. கூட்டு பொரியல் என்ன சொல்கிறல, ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல் போயிட்டு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக கட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஒரு இது கூட குறைச்சி நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் அன்லிமிட்டடாக வேறு கொடுக்குறாங்களா, போட்டு அடித்து தாக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ரைஸ் நம்ம வாங்கியிருக்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஆட்டோவில் வந்து பார்க்குறேன். ஸ்டே டியூன். நான் சாப்பிட உட்காரும் போது ஒரு 4 பேர் 5 பேர் தான் வந்தாங்க. இப்போ பாருங்க, ஒரு டேபிள் கூட இடம் இல்லை, இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த கல்யாணத்துலலாம் சீட்டு பின்னாடி நிற்பாங்களே அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு சீட்டு காலியாகும் போது எல்லாம் ஃபில் பண்ணிடுறாங்க. எம்மா வயிறு டைட்டாக அடிச்சுமா, சூப்பராக இருந்துச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எல்லாமே நான் சாப்பிட்ட எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் அந்த பட்டர் நான், அதுக்கப்புறம் மட்டர் பன்னீர் சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தாலும் அது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அது கூட வந்து அந்த வெஜ் பிரியாணி இருக்குல்ல, வெஜ் பிரியாணிக்கு அந்த மட்டர் பன்னீர் போட்டு சாப்பிடும்போது இன்னும் டாப் கிளாஸாக இருந்தது. ஸோ அவங்களோட அன்லிமிட்டட் மீல்ஸ் தான் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து ஸோ போட்டு தாக்கிட்டே இருக்காங்க, வச்சுட்டே இருக்காங்க கேட்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அந்த 100 ருபீஸ்க்கு வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏசி போட்டு எல்லாமே நான் டிஃபன்லேயே சொல்லியிருப்பேன். அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குவான்டிட்டி சேல் ஆகணும், அது இல்லாமல் கம்மி ப்ரைஸ்லேயும் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓகே, டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. இந்த டேஸ்ட்டுக்கு வந்து இது ஒர்த்து. எதிரில் உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாட்டி வந்துட்டார். அவர் வந்து ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டு வந்து சஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, எப்படி இருக்குது 10 வாட்டி கேட்டாரா? நான் தான் சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து இந்த ஸ்பாட்டை மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பசிச்சுதுன்னா ஸோ இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் வரலாம். ஏன்னா டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம், வயிறு ஃபுல்லாக. அன்லிமிட்டட்லாம் வாங்கிட்டிங்கன்னா போட்டு தாக்குன்ற மாதிரி தான், போட்டு தாக்கிடலாம், வயிறு ஃபுல்லாக நிரப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சதுன்னா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த மட்டால் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கு கமெண்ட் போட்டு விடுங்க, அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன,
பாய்